பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள். விஜய் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக மிக சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக போய் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப பிரச்சனையில் ஏற்பட்டக்கூடிய பிரிவினைக்கு என்ன காரணம், டைவர்ஸுக்கு என்ன காரணம், அது எல்லோரும் தெரிந்த விடயம். உங்களுக்கு செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. சமூக வலைதளத்தில் மட்டுமல்லாமல் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதையே தான் போய் கொண்டிருக்கிறது. பலதரப்பு மக்களும் வீடியோக்களும் பதிவுகளும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாகவும் எதிராகவும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இது கொழுந்து விட்டு எரிகின்ற சூழ்நிலையில் இவர் அஜித் குடும்பம், விஜய் குடும்பத்தை பற்றி இந்த தகவல் வருகின்ற போது அதற்கான ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாகவும் எதிராக உள்ள விமர்சனம் செய்வதும், மற்றவர்களை எதிர்மறையாக விமர்சனம் செய்வதும் அந்த கட்சி நிலைப்பாடு உள்ளவர்கள் அப்படிதான் செய்வார்கள். கட்சி தலைவனுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உண்மையிலே புத்தி உள்ளவர்கள் எல்லாம் பொதுவாக செஞ்சிருப்பார்கள். இந்த சூழ்நிலை குடும்ப பிரச்சனை இருக்கின்ற சூழ்நிலை அஜித் அவர்களை இழுத்து பேசியிருக்கிறார்கள். அதுதான் இப்போ முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. யார் பேசினார்கள் என்பதை நம்ம தான் இந்த காலங்களில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பிரச்சனை கேட்டிங்கனாக்க, சங்கீதாவோட மணி அவர்கள் என்ன பண்ணாங்க, செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் அவங்க ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு டைவர்ஸ் வேண்டும், பதிவு வேண்டும் சொல்லிட்டு அதில் என்ன காரணங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அவங்க பதிவு செய்திருக்காங்க. அந்த செய்திகள் லீக் ஆகிடுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவர்கள் விஜய் பழிவாங்க என்ற எண்ணத்திலோ துளிகளும் செய்யவில்லை. அப்படி துளி சிதறத்தால் விஜய் அவருடைய மனைவி பொதுவெளியில் பிரஸ் மீட் கொடுத்திருப்பார்கள், அதிகப்படுத்திருப்பார்கள். அது அவங்க தேவையில்லை. பிடிக்காத காரணம் தான் நாகரிகமாக விளைய சென்றார்கள். அந்த நடிக்கிற பேரோட வெளியிட தேவையில்லை. தேவைப்பட்டால் வெளியிட சொல்லியிருந்தாலும் தவிர மற்றபடி அதிகமாக குறிப்பிடவில்லை. அவர் தன்னுடைய டைவர்ஸுக்கு பிறகு தன்னுடைய தேவை ஜீவனாம்சம், குழந்தைகளை பாதுகாப்பு கருதி தான் அவங்களுக்கு நடந்து கொண்டது. துளியும் அவருடைய விஜயை பழிவாங்க அவரோட கூட வாழ்ந்திருக்கார்கள். அவருடைய நடவடிக்கை சரியில்லை போது நாகரிகமாக விலைக்கு போதான் நல்லது. அது அந்த வழக்கில் தடை கூடக்கூடாது. நம்ம மீறி நம்ம கண்டித்தவர்கள் செய்கிறார்கள் சொன்னால் தேவையற்ற வழக்கு என்றால் நம்ம விஜயோட மனைவி விலை செல்கிறார் என்பதை நீங்கள் விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய எத்தனை கண்டு வாழ்ந்த மனைவியை தொடர்ந்து இந்த அணில் தற்கூறிகள் ஆபாசம் அருவறுப்பாகவும் மூன்றாம் தர செயல்களை மிக அருவறுப்பாக செயல்படைய செயல்களை தான் நம்ம கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயல் கண்டிக்கும் போது எந்த ஒரு பெண்ணும் தன் குடும்ப வாழ்க்கையில் மனைவியோ மக்களோ பிடிக்கவில்லை சொல்ல ஒரு விஷயம் சொல்கிறார்கள். அது தீர்வு நோக்கி தான் போவார்கள். அதனால தான் டைவர்ஸ் நோக்கி போகிறார்கள். இது சரிப்பட்டா? அப்போ டைவர்ஸ் போகிறப்ப யார் பணக்காரன ஏழையாரு? இப்போ வேறு திருமணம் பண்ணணும்னா வேறு கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் கொடுத்துட்டா தான் அடுத்த திருமணத்துக்கு போக முடியும். அந்த சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்க்கை சரிப்பட்டால் தான் முடிவுக்கு வராங்க. இந்த சூழ்நிலை இதை திமுக தான் கைக்கூலி ஆக்கி விட்டார்கள். தன்னுடைய கணவனை பழி வாங்குவதற்கு யாராச்சும் தன் மனைவி இந்த ஆயுதத்தை கையில் எடுப்பார்களா? அணில் சக்தி புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே வேற ஒரு பொண்ணு யாராக இருந்தாலும் சொன்னால் பிளாக்மெயில் செய்தோன்னா பழிவாங்க செய்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை தன் தலைவர் மீது, விஜய் அவர்கள் மீது ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கு என்று சில என்று செய்கிறார்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம். ஆனால் தன் சொந்த மனைவி இப்பயாவது இந்த தீர்வு கிடைக்கட்டுமே. நம்ம 2021 அவங்க இந்த கண்டிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற செயல்கள் கிடைக்கும் போது தான் அது அவமானமாக தெரிஞ்சதால தான் டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலை இத்தனை நாள் டைவர்ஸ் தன் மனைவி நாடுகளில் வாழ்ந்த ஒரு மனைவி அவர்களை பற்றி தவறாக சமூக வலைதளத்தில் பொதுவாக அருவறுப்பாக எழுதக்கூடிய அந்த இவர்களை இது செய்யக்கூடாது, கண்டிக்கத்தக்கது, இது போன்ற செய்யக்கூடாது என்று ஒரு அறிக்கையோ வீடியோ பதிவோ இந்த விஜய் அவர்களுக்கு பதிவிடாது எவ்வளோ கேடுகட்ட தலைவனாக இருப்பதால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை மனைவியவே இந்த அளவுக்கு விமர்சிக்கிறான்னு சொன்னால் பிற கட்சிகள் இருக்கிறவர்களையும் பிறகு இதற்கு எதிராக செலவு எப்படி ஆபாச அளவு பேசுவார் என்பதை தான் இதன் மூலம் அண்ணி தற்கூருடைய பணியுடைய ரசிகர்களுடைய மனநிலை என்பது தெரிய வருகிறது. எப்படிங்க தன்னுடைய பொண்டாட்டி மனைவி கூட அறுப்பு பேசுறாங்க, இதை பற்றி ஒரு தடவை சிந்திக்காம ஆபாசமாக எழுதிட்டு பேசக்கூடாது ரசித்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் தன் மீது ஒரு குற்றம் வந்துடக்கூடாது. சங்கீதா தான் தவறு செய்து விட்டார், அதனால தான் இந்த டைவர்ஸ் வந்திருக்கான்ற மனநிலையை மக்கள் மேலே மாற்று முறையில் மக்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி தன்னுடைய தவறு நிரபராதி, நான் யோக்கியன் என்பது போல அந்த சங்கீதா தான் குற்றமான என்று நிரூபிக்கிறதாக தான் இது போன்ற சமூகத்தில் பரப்பு வரைக்கும் அவர் அமைதி காத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட அயோக்கியமானவர் அந்த விஜய் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சங்கீதா செய்து என்னாக்கா எப்படி தப்பா இருக்க முடியும்? தன்னோட பெருசாக மனவன் சரியில்லை சொல்லுதான் இது சரிப்பட்டவரான சூழ்நிலை தான் முடிவுக்கு வராங்க. அது எப்படி அவர் விமர்சிப்பீங்க? இப்போ நேற்று வரைக்கும் விஜயோட பொண்டாட்டியாக இருந்திருந்தாங்க, அவங்க டைவர்ஸாக பண்ணாக்கா அவர் எப்படி தூக்கி கொடுத்துருப்பீங்க? நாளைய முதல்வரோட பொண்டாட்டி சங்கீதா அண்ணி அவங்க எப்படிப்பட்டாங்க, விடப்பட்டாங்க, அவங்க ஆதரவு தான் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக அரசியல் செய்கிறாங்க, இப்படிலாம் பேசியிருப்பீங்கல்ல. ஒரு நொடியில் விஜய் சேர்ந்த அயோக்கியத்தை இனத்துக்காகத்தான் அவங்க கள்ளத்தொடர்பு பிடிக்காம தான் அவங்க பேச போகிறோம். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க மாரி அவதூறை தூக்கி அள்ளி அடிக்கிறீங்க, அதை விசேஷமாக பேசுகிறீங்க. சரிங்களா?
விமர்சிக்கிற நீங்க எல்லாம் உங்க வீட்டில் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டி அவங்க பொண்டாட்டி இருக்கு பார்த்தீங்களா, வேறொரு கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பா, வேறொரு சுற்றிக்கிட்டு இருப்பா, கலவரம் பண்ணிட்டு இருப்பா. அனுமதிப்பீங்களா? நீயும் தான் பொண்டாட்டி தான் கூட மட்டும் தான் பேசுறாங்கன்னு நினைப்பீங்களா? அப்போ விஜயோட மனைவி நினைக்கிறத எந்த வித தப்பு நீங்க எப்படி நீங்க மனப்பாரம் மனக்கிறீங்க? அனில் தற்கூர் ரசிகர் கூட்டம் சொல்றது அவங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனை பற்றி. இது வந்து உலக அதிசயம் கிடையாதுங்க. இன்னொருத்தன் காதலிக்கிறான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணை எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் செய்யறாங்க. மனுஷ வாழ்க்கை எல்லாம் பட்ட தப்பு பண்றாங்க, யாரும் பண்ணல. அது குடும்ப வாழ்க்கையில் உள்ளது. பிடிக்கலன்னு சொன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணு நீங்க வாழ்ந்துருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்டாட்டி இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியாம கள்ள தொடர்பு இருக்கிறது தான் பெரிய கேள்விக்குறாக்குது. இது மற்ற தலைவிட்ட யாரும் ஓகே இல்லைன்னு ஒப்பிட்டு பேசுறது மிக அருவருப்பான செயல், சரிங்களா? மற்றவங்க யாரும் இதே மாதிரி கள்ள தொடர்பு வச்சுக்கல. ஏன்னா நானும் ஒண்ணே சொல்றேன், இந்த நடிகர் கூட்டம் கூத்தாடி கூட்டம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு மான வெக்க சூடு சொன்னா இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. எனக்கு என்ன தனி மனிதர் நம்ம சாதாரண மனிதர்கள்லாம் ஒரு பெண்ணை கை தொட்டு ஆடுறதோ கூட சேர்ந்து பக்கத்தில் நிற்பதோ கை பிடிக்குதோ மிக அருவருப்பாக சேர்க்கிறாங்க. அடுத்த பொண்டாட்டி அடுத்த பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி மாணவர்கள ரோசம் வெட்க உள்ளவங்களும் இந்த குடும்பங்கள்லாம் யாரும் நடிக்க போக மாட்டார்கள். அந்த வெட்க இன்னொருத்த படத்துல போனா தொடுவான், தூக்குவான், டான்ஸ் ஆடுவான், கட்டி பிடிச்சி ஆடுவான். அப்போ அந்த வெக்கெல்லாம் துறந்தவங்க தான் அங்கே போவாங்க. காசு எப்படி சம்பளம் நிறைய கொடுக்குறாங்க, எதுக்கு நிறைய கொடுக்குறாங்க, கோடி கூட சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அருவப்பு இல்லாமல் நடிக்கிற ஆளுங்க தான் காசு பொது வெளியில் 10 ஷூட்டிங் எடுத்தால் 10 பேர் முன்னில என்ன ஷூட்டிங் எடுப்பாங்க. அவ்வளோ பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, இப்படி ஆடுவாங்க, அரைகுறை ஆடல் விடுவாங்க, இப்படி ஆடுவாங்க. நம்ம சாதாரண பொதுமக்கள் பண்ண முடியாது. அந்த காசு வருது சொன்னால் அவங்க அந்த அசிங்கெல்லாம் அந்த வெக்க திறந்து தான் அந்த பண்ணுறாங்க. 10 பேர் மத்தியில் நமக்கு சாதாரண ஒரு குடும்ப நிலைமைலாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் ஒரு இதில் ஆடுவாங்களா, அசிங்கமாக நினைப்பாங்க, அவனா நினைப்பாங்க. ஒரு சமூக வளத்தில் போட்ட கூட தெரிய கூட அவமானிப்பாங்க. இப்பெல்லாம் சமூக வளத்தில் திரைத்துறை முகத்தால் இன்ஸ்டாகிராம் பேச எல்லாம் வீடியோ போட்டோ தான் ஆட்டமாட்டம் எல்லாம் சந்திச்சு கொண்டு இருக்கிறது. அது நாகரிக முறையில் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, அநாகரிக முறையில் செய்கிறவர்கள் மிக அருவருப்பாக இந்த கால முன்னேற்றம், சமூக வள முன்னேற்றம் மிக அருவருப்பான சில நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. நல்ல முறையில் பயன்படுத்த அந்த கூட்டம் தான். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிக்காத இந்த ஆபாச அலுவலி கண்டிக்காத ரசிகர் கூட்டம் முக்கியமான அளவு நம்ம சொல்ல விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, தன்னுடைய ரசிகர்களையே இப்படி விஜய் கட்சியோட பயணிக்கிற ரசிகர்கள் தொண்டர்களோ இப்படி விஜயருடைய பொண்டாட்டியை என்ன டைவர்ஸும் கொடுக்கல, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன திருப்பி யாரோடைய பிரச்சனை, உண்மையிலேயே அவங்க வேற எதுக்காவது பிரச்சனையா இல்லை தீர்வுக்கு பிறகு தெரிய வரப்போகுது. இப்போ வெளி தோட்டத்தில் இந்த வேற நடிகை தொடர்புங்கிற பிரச்சனைகளாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது நீர்மட்டத்தில் வழக்காடுக்கு பிறகு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறது தெளிவாக ஒரு ரிசல்ட் வரப்போகுது. இப்போதைக்கு இவர்களோ குற்றச்சாட்டுவர்கள் விஜய் இல்லைன்னு ஏன்னா இது வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, விஜயோட மனைவி கொடுத்த குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் இதுபுரி எந்த தொடர்புள்ள ஒன்றும் இல்லை, அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டும் மறுக்கவும் அறிக்கையை விடலை. அப்போ அவர் மௌனம் காட்பதே உண்மையை ஒப்புக்கொள்ளாகிறது. அவர் நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, விஜய் நோத்தினாக்கா இதெல்லாம் தெரியாது, இது மனைவி மக்களை தெரியும், தனியாக சைடில் வச்சுப்போம். ஏற்கனவே இந்த ஆளுங்கட்சியெல்லாம் என்ன பண்ணுறோம், 1-3-4 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, அதுமாதிரி நம்மளும் வச்சுக்கலாம், நமக்கு அரசியல் பலம் பண்ணுறோம், நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் செயல்பட்டுருக்காரு. இது அம்பலப்பட்டு போச்சு, மனைவி தெரிஞ்சு போச்சு, அதுதான் பிரச்சனையா போச்சு, சரிங்களா? அப்ப இதனால விஜய் பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா சிம்பதி தான் கிரியேட் பண்றாங்க. இப்ப எங்களை தொடர்ந்து கரூர்ல சம்பவம் பழி பண்றாங்க, திரைப்படத்தை வச்சு பழிவாங்க பண்ணாங்க, கூட்ட நெரிசல், ரோடு ஷோ கொடுக்க மறுத்தாங்க, பல சட்டத்திட்டங்களை கொடுத்து நெறிமுறைகளை கொடுத்து ஒடுக்க பாக்குறாங்க. தொடர்ந்து எங்களை தலைவர் இவ்வளவு பழி வாங்குறீங்களான்னு அணில் குஞ்சுகளாம் ஆர்வம் இருக்குது. இந்த முட்டாள் கூட்டங்கள்லாம் இருக்கிறனால தான் அணில் குஞ்சு அஜித் விஜய் அவர்களே கட்சி ஆரம்பிக்கிறது காரணமே இந்த மாதிரி முட்டாள் கூட்டம் இருக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. இது நல்ல அரசியல் அறிவு சார்ந்த நல்ல புரட்சி எடுக்க போறாரு, நல்ல அறிவு, நல்ல கொள்கை கோட்பாடு இருக்கு, நல்ல திறமையோட செயல்படுவார் அப்படிங்கிறதுனால ரசிகர் பிம்பத்தை கூட்டம் தான் இந்த கூட்டம் பின்னாடி விடுவது. அதை பயன்படுத்திக் கொள்வார் விஜய் அவர்கள். இந்த சூழ்நிலையில இப்படி விமர்சனங்கிற கூட்டம் தான் அப்ப மற்றவர்கள் பிறரை எப்படி இழிவாக பேசுவார்கள் இந்த விஜய் ரசிகர் கூட்டம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் சொல்றாங்க, முக்கியமாக தன்னுடைய கட்சி சார்ந்த விஜயோட மனைவியே இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிறான்னு சொன்னாலும் மாற்று கட்சின்னு இதே போன்றதான் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளும் அவர் திரைத்துறையில் இருக்கும் பொழுது அஜித் ரசிகர் சண்டை போட்டுக் கொள்வார்கள், ஆபாசமா அஜித்தை பேசுவார்கள், அஜித் குடும்பத்தை பேசுவார்கள். இப்போ எதிராக யாரு வந்தாலும் அதே தொழில தான் இப்ப அரசியல் வந்த பிறகு இந்த அணியல் கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வக்கணையில தான் இவர் யோக்கியதை தெரியறாங்க தான் அந்த குடும்ப நடிகையோட ஊர் சுத்தி கொண்டது அவமானம் தாங்க முடியாம தான் விஜயோட மனைவி டைவர்ஸ் செய்கிறார்கள். இந்த மௌனம் காத்த பிறகும் தன்னுடைய அப்பா இப்படி செய்யணும்னு சொன்னதான் விஜயோடைய பையனே இன்ஸ்டாகிராமத்தை பலம் நிறுத்திக் கொள்கிறார், விஜயோடைய பலம் நிறுத்திக் கொள்கிறார். ஏன்னா இவங்க தகுதி இல்லாத அப்பன், குடும்பத்தையும் தன்னுடைய தாய் மனைவியையும் யோசிக்காத ஒரு தலைவன் எப்படி ஒரு நடத்தனாக இருப்பான். தன்னுடைய விஜயோடைய மகள் அவர்கள் பட்டம் பெற்ற ஒரு அவார்டு விழாவில் சென்று
எல்லா வீட்லையும் பெற்றோர்களும் சேர்ந்து தானே போவாருங்க. தன் பிள்ளையை படித்து விட்டு அவார்டு வாங்கும்போது அங்கே வந்து விஜயனுடைய மகன் போட்டு சஞ்சய் அவர்கள் அந்த அவார்டு தங்கச்சியை வந்து வரவேற்கிறான், மாலை போட்டு வரவேற்கிறான். ஒரு அப்பன் செய்யக்கூடிய இடத்தில், பெற்ற பிள்ளைகளை வளர்த்து பெரியாளாக்கும் சந்தோஷப்படுகிற இடத்தில், அவர்களை படித்து பெரியாளாகின்ற போது இடத்தில் மகிழ்கின்ற இடத்தில் விஜய் அப்பன் இருக்காமல் அவருடைய பிள்ளை விஷயத்தை கொண்டு கொடுக்கணும் சஞ்சய். இதுதானே தகுதி, இந்த குடும்பத்தினருக்கு தகுதியே இல்லாத அப்பான்னு தான் இந்த காலத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது. சொல்லுங்க. இப்போ இந்த வருஷத்துல பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் அவருடைய யோக்கியதனம் தெரிஞ்சுதான் சமூகம் தான் வைரல் கொண்டிருக்கிறது, இவர் நல்மதிப்பு கெடுக்கிறதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்களாம். அவருக்கு முக்கியமாக குறிப்பிட்டது என்ன பார்த்தீங்கன்னாக்க, தன்னுடைய கட்சி சார்ந்த தலைவரை ஒருத்தங்க தவறாக அவதூறாக பேசும்போது முட்டு கொடுப்பார்கள். அதற்கு இது வந்து லவ் செய்வது வழக்கம்தான். நேர்மையாக இருக்கணும் செய்ய மாட்டார்கள். காலை பிடிக்கிறவங்க அந்த கட்சியில் படைக்க வேண்டுங்கிறவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுவாங்க, நியாயப்படுத்துவார்கள் தான். அப்போ நியாயப்படுத்துறவங்க நியாயப்படுத்திட்டு போவாங்க, மற்றவங்களை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, நேர்மையாக இருக்க விமர்சனம் பண்ணுவாங்க. தன்னுடைய இத்தனை ஆண்டு காலம் அது விஜய் அவர்கள் படித்து நடத்து இந்த மக்களாக நீங்கள் என்ன வாழ வைத்திருக்கீங்க, இந்த மக்கள் நீங்கள் என்ன வாழ வைத்திருக்கீங்க, உங்களை வாழ வைக்கணுங்கிற நோக்கத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல மனசு வந்திருக்கேன், இந்த மனசில் பொறுக்கக்கூடாதா சொல்லுங்கள். மற்றவங்க மாதிரி நடிகர்கள் நல்லா சம்பார் செட்டில் ஆகிட்டு குடும்பம் பிரச்சனை இருக்கிறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க, காரை சோட்டு போயிடுறாங்க அப்படின்னு அஜித் வந்து எடுத்து பேசுகிறார். அஜித் குடும்பம் உங்களை மாரி விஜய் மாரி கொண்டாட்டி விட்டு கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இல்லையே, ஊராக கல்யாணத்துக்கும் கோவா ஸ்டோருக்கும் இங்கேயும் மாற்றி போகிறோம், வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து போடலையே. தான் மனைவிக்கு தான் காரை வெளிநாட்டில் போனால் குடும்பத்தோட ஆச்சரியம் போயிட்டு குடும்பத்தோட செல்ஃபி எடுத்து போட்டோ போடுறாரு, குடும்பத்தோட அவங்க ஆறுதல் பக்கவலமாக நிற்கிறாரு. அஜித் அவர்கள் வந்து இந்த ரசிகர்களை வந்து கேடு கட்டு சுற்றிவாங்க, ரெடி கொடி பிடிங்க, கோட்டம் போடுங்க, சவுண்டு கொடுங்க அப்படிலாம் சொல்லலையே. நடிக்கிற படத்தை சந்தோஷமாக பாருங்கள், அது ஒரு பொழுதுபோக்கு, படிங்கெல்லாம் முன்னு குடும்பத்தை பாருங்கன்னா சொல்கிறாரு. இந்த விஜய் தற்கூரி இந்த சொல்லியிருக்கீங்களா, விஜய் தற்கூரி இதை தான் விரும்புகிறார், இதை தான் விரும்புகிறார். அந்த கோஷம் போடணும், கும்மாளம் போடணும், அந்த க்ரௌடை வந்து எதிர்பார்க்குறாரு. மக்கள் மத்தியில் இந்த க்ரௌடு ஆதரவு இருக்குது, இந்த பிம்பத்தை காட்டுறது தொடர்ந்து ரோடு ஷோக்கள்லையும் அதை செஞ்சு அந்த கூட்டத்தை காட்டுறதாக இது போன்ற செயல்களை செய்கிற அந்த விஜய் செய்கிறார். அவருடைய தவறு தான் இது. இதை கண்டிச்சா அந்த கூட்டம் கட்டப்படாத கூட்டம், ஏன்னாக்கா பக்குவம்ன்றத கூட்டம் ஒரு நல்ல தலைவர் நன்றாக எதுக்காக ஆதரவு நல்ல மாற்று வளர்ச்சி நோக்கி வருகிறார்கள், இது சரி இது தவறு, இதுக்காக மாற்றினா பக்குவப்பட்டு வந்திருந்தாங்கன்னா அவர் என்ன செய்யார் என்று கவனிப்பாங்க. இது ரசிகர் கூட்டம், அதனால தான் சவுண்டு விடுது அழும் போது ரோடில் கூட்டம் எது போது போட்டாலும் ஒரே சவுண்டு வளப்பறை பண்ணுகிறது, ஒரு பக்குவமற்ற கூட்டம் சரிங்களா. இந்த ஒரு கூட்டத்தை வச்சுலாம் மாற்று விஷயம் வந்துக்கிறாரு. இவர் மாற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு ஒன்றும் கிடையாது, இந்த தன் மன்னனுக்கே பாதுகாப்பு இல்லாத, அதனால தான் வந்து சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக வருகின்றது. சரி, இப்போ இந்த விஜயருடைய இந்த கண்டனத்துக்கு பிறகு இந்த ஆபாசம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக மீடியாக்களையும் அவதூறுபடுத்தார்கள், மீடியாக்களையும் தவறாக அவசரமாக பதிவிட்டார்கள், மீடியாக்கள் தவறாக பதிப்புகிறது தலைவரை விமர்சிக்கணும், மீடியாக்கள் மீதும் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த அணில் கூட்டங்கள். இதனால் பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்தது. இது போன்றவர்களை விஜய் கண்டிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் செய்கிறது சரிங்களா. இப்போ வந்து என்ன செய்யுங்க, சரி இந்த சூழ்நிலையில் நடிகை வச்சு வந்து அரசியல் வீத்த பார்க்குறாங்க, இந்த தலைவரை தொடர்ந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு விதமாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, தடை செய்கிறாங்க, நெருக்கடி கொடுத்துட்றாங்கன்னு அணில் கூட்டங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கும்னா பாதிக்காது, சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்க. அணில் ரசிகர் விஜய் ரொம்ப சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் நெருக்கடி பார்க்குறாங்க, இது மாதிரி அவதூறு பரப்புறான்னு சொல்லுவார். மக்கள் மத்தியில் என்ன பண்ணணுனாக்கா அணில் கூட்டங்கள் மத்தியில் ஒரு நல்ல அரசியல் மாற்றங்கள் கொடுக்கணும் வரவங்களுக்கு வந்து இது போன்ற இடத்துல கொடுக்குறார்கள், தன்மை பழிய போடுறார்கள் அப்படின்னு சிம்பதி கிரியேட் பண்ணுவார்கள். இந்த விஜய் செய்த தவறு தான் மனைவிக்கு பண்ணுறது அந்த சுலோகத்தை வந்து மறைச்சிடுவானுங்க. ஏன்னு கேட்டனாக்கா அங்கே சிம்பதியை கிரியேட் பண்ணி அவர் நெகட்டிவ் பாயிண்ட் வந்து மைனஸ் ப்ளஸ்ஸாக பார்க்க போவார், ஆதாயத்தை தேட எதிர்பார்ப்பார். அரசியலுக்கு ஒரு பிரச்சாரத்தில் இதான் செய்வாங்க, இதே தான் கையில் எடுப்பார்கள். இங்கே போலாம் ஸ்டாலின் சிஎம் ஸ்டாரு தீயசத்தை சுற்றி இதை பேசின மாதிரி 4 வார்த்தை பேசின மாதிரி எங்களை பழிவாங்க பார்க்க தான் பேசுகிற வந்து அவர் அரசியலுக்கு என்ன செய்வார், அந்த கட்சி என்ன செய்ய அவர் சுட்டி காட்டி எனக்கு இதை செய்ய போகிறான் இப்படிலாம் சொல்ல மாட்டார். அது தெரிஞ்சாதான் பேச போறாரு, காய்படிச்சு எழுனா தான் பேச முடியும், 2 வார்த்தை எழுதி கொடுத்தா 2 பேசலாம், அவ்வளோ தொடர்ச்சியாக பேச முடியாது அவரால் சரிங்களா. அதனால் இதை கையில் எடுத்துப்பார், அதனால ப்ளஸ்ஸாக மாற்றினா ஆதாயத்தை பார்க்க அவர் முயற்சிப்பார் விஜய் அவர்கள். இந்த வக்கணில் விஜயை கண்டிக்காத லட்சணத்தில் தான் இது போன்ற ஆபாசர்களையும் விஜய் ஒரு அறிக்கையோட துப்பில்லாத விஜய் அவர்கள் தான் நாட்டு மக்களை எப்படியே ஒரு பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பானோ நல்ல தொண்டராக இருப்பானதை நீங்கள் புரிய வேண்டும். இதனை தொடர்ந்து தான் சிட்டி நிர்மல்குமார் அவர்கள் கட்சியினுடைய சிட்டி நிர்மல்குமார் அவர்கள் அறிக்கை விடுறாரு அவர் பத்திரிகை சந்திப்பில். இது போன்று தலைவருடைய குடும்ப பிரச்சனை யாரும் பொதுவிலேயே பேச வேண்டாம், அது தனிப்பட்ட வாழ்க்கை, இது யாரும் பேச வேண்டாம், இது வந்து கண்டித்தக்குன்னா கண்டிக்க விடுறேன். ஏன் இந்த அறிக்கை விஜய் அவர்கள் அறிக்கை விட வேண்டியதானே, தற்கூரி எதுக்கு எல்லாத்துக்கும் டெய்லியே அறிக்கை விட்டுட்டு இருக்க,
அது வரைக்கும் சொந்த புத்தி கிடையாது, மூளை கிடையாது எங்களுக்கு தெரியும். அது வேற யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க, சொந்தமாக யோசிச்சு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா என்ன காரணம், எது காரணம், யாருக்கு பிரச்சனை, இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு அவராக உடனடியாக பதில் பேசுகிற பக்குவம் திறமை கிடையாது. ஆக எழுதி கொடுத்தாக்க அதை எடுத்து போடுவார், இவருடைய பேஜில் போட்டுருவாங்க. அப்படியாச்சும் இப்போ ஒரு பேஜில் எழுதி போட்டு கண்டிப்பாக போட்டிங்களா, போடலை, அப்போ நீங்களே வந்து ஒப்புக்கொள்ளுறீர்கள், எனக்கு தொடர்புகள் ஒப்புக்கொள்ளுறீர்கள். உங்கள் கள்ள தொடர்பு மூலம் தனக்கு ஒரு கூட இன்னொரு மனைவி மண்டாட்டி இருக்கட்டும்னு நீங்கள் சைடில் வச்சு ஆசைப்பட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் கட்சியெல்லாம் 3-4 மண்டை கட்சியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அரசியல் வந்து பாதிப்பும் வரல. இதனால் மக்கள் வந்து 3 மண்டை 4 கட்ட குடும்ப எல்லாரும் பார்த்தாங்களா? இல்லையே. இப்போ பிளேட்டில் போனார், கோவாவோட ஊர் சுத்த போனார் அப்படின்னு அந்த மக்கள் யாரும் பார்க்குறாங்களா? நல்லா கட்டமாக பார்க்குறாங்களா? இல்லையே. வாக்கு கூடுறன்ற தைரியத்தில் தான் விஜய் அவர்கள் செய்கின்றார். நல்ல தண்டால் தலைவனாக இருக்கின்றதில்லை, நல்ல ரசிகர்கள் தண்ட தலைவனாக இருக்கின்றதில்லை, நாட்டை ஆளாக இருக்கின்ற தகுதியான தலைவன் இல்லை. அஜித்தை விமர்சிக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் தகுதியானவர் இல்லை. அஜித் குடும்பமாக வந்து பிரிஞ்சு தனியாக உள்ள அஜித் பொண்டாட்டி குடும்பத்தை விட்டு வேற பொண்ணோட ஊர் சுற்றல. அவர் குடும்பம் சந்தோஷமா இருக்காரு, சம்பாரிச்சமா நல்ல வாழ்க்கை சட்டம் நல்லமா இருக்காரு, அதிகம் நல்ல அறிவுரை சொல்றாரு, படத்தை பாருங்க சொல்றாரு. நல்லா நீங்க வந்து படத்தை ஊருக்கு வாக்கிய கெடுத்துக்காதீங்க, நல்லா படிச்சு முன்னேறுங்க அது சொல்றாரு. அனில் தற்கொலை கூட்டம் கூட்டாது, இது தற்கொலை கூட்டம். அஜித் அவர்கள் விமர்சனம் செய்ய தகுதியே இல்லாத இந்த விஜய் பிலிஸ் அவர்கள் பேசுறது மிக அருவருப்பான செயல். இதனால அஜித் ரசிகர்கள் மிக கோபத்தை கொந்திருத்து கொண்டார்கள். ஏற்கனவே வந்து இதனால எங்கள் குடும்பத்தையும் அஜித் அவர்களையும் இழிவாக சண்டை இழுத்து பேசுனீங்க. எத்தனோட பார்த்துருப்பீங்க திரைப்படம் இருக்கும்போது எவ்வளோ அஜித் பேசி சண்டை போட ரொம்ப போட்ட குடும்பத்தை பேசிருப்பீங்க. அஜித் குடும்பத்தை பிள்ளை எல்லாம் அபாசம் பேசுவீங்களே. அப்போ குந்திரத்து ரசிகர்கள் தான் இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து அஜித்தை வந்து எனக்கு நண்பன் போடுறீங்க. தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் எல்லாரும் இப்போ வந்து நண்பனுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, அரசியல் ஓட்டு பிச்சையாக செய்கிறீங்களா? அதனால உஷாராயிட்டாங்க, அஜித் உஷாராயிட்டாங்க. ஒருபோதும் உங்களுக்கு வாக்குப்பட மாட்டார்கள், அவர்களே கண்டனம் கொடுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் அஜித் ரசிகர்கள் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறீங்க. அஜித் ஊர் சுத்த போறாரு, குடும்பத்தை பார்க்காத மாரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க, பொதுமக்கள் அக்கறை இல்லாத மாதிரி பேசுறீங்க. இது விளைவை நீங்கள் வந்து அஜித் ரசிகர்கள் உங்களுக்கு ஒருபோதும் வாக்குப்பட மாட்டார்கள். நீங்கள் சரியான தலைவனும் இல்லை, குடும்பத்துக்கும் நல்ல தலைவனாக இல்லை, நாட்டு பொதுமக்களுக்கும் நல்ல தலைவனாக வரப்போவது இல்லை. நீங்கள் சற்று ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் அந்த திரைப்பம்பத்தில் வீழாதீர்கள். இவர்களெல்லாம் சும்மா ஒரு வெற்று பொம்மைகள், புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.